ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு புரா ஹெஃபிக்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு வழியாக லவ் த்ரெட்டோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் ரொம்ப லேட் ஆகிட்டேன் பிகாஸ் எனக்கு காலேஜ் ஒர்க் இருந்தது. ஸோ இப்போ எனக்கு லீவ். ஸோ எனக்கு டைமும் கிடச்சிருச்சு. அதனால இப்போது உங்களுக்கு எல்லாேருக்கும் ஃபைனல் பார்ட்டு கொடுக்கலான்னு வந்துட்டேன் நான். ஓகேவா? ஸோ போன பாட்டில் என்ன வந்திருக்கோன்னா, நீங்களும் தயங்கம் ஒன்று சேர்ந்துருப்பீங்க. ஓகேவா? அதோட முடிச்சிருந்தோமா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, பார்த்தீங்கன்னா நீங்களும் தயங்க இப்போ உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் கையை பிசைஞ்சிட்டே உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் உங்களை போட்டு அப்படி திட்டுறாங்க. இப்போது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ விட்டு போயிருப்பேன். எங்களை பற்றி உனக்கு கவலை கூட இல்லைல்ல, நாங்கள் செத்த கூட உனக்கு பிரச்சனை இல்லைல்ல ஸ்கைரா, உனக்கு அவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? இப்போனா இவன் கூட உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கத்திகிட்டு இருக்கவும், உங்கள் அப்பா தயங்கே முடிச்சுக்கிட்டு இருக்காரு. தயங்க ஆனாலும் உங்கள் கையை ஹோல்ட் பண்ணி அப்படியே தான் உட்காந்துருக்கேன் டைட்டாக. நீங்கள் இல்லைம்மா அது பேசாதடி, நீ என்னைக்கோ செத்துட்டேன்னு நாங்கள் நினச்சிட்டோம். இப்போ என்ன உட்காந்துருக்கேன் இவங்க கூட, வெளியே போ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போது தயங் நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்கன்னா நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன தம்பி உன்கிட்ட பேசணும்? என்ன பேசணும்? உன் அம்மா அப்பா இவ பண்ண காரியம் இதுவே எங்களுக்கு அவ்வளோ அவமானப்பட்டோம். இதுக்கு மேலே நாங்கள் அவமானப்பட விரும்பலை. நட்டி ஃபஸ்ட்டு நான் இவ சார்பிலையும் என் சார்பிலையும் என் அப்பா அம்மா சார்பிலையும் உங்கள் 2 பேரும் சாரி கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பேசணும் கொஞ்சம் கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்போ உங்கள் அம்மா கம்முன்னு ஆயிடுறாங்க. உங்கள் அப்பாவும் உனக்கு என்ன சொல்லணும் இப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு தயாங் பார்த்து. இப்போ உங்களை பார்த்துட்டு தயாங் உங்கள் கையை விடுறா, நீங்கள் தயாங் அப்படின்றீங்க. உங்கள் அம்மாட்ட போய் நில்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தயாங் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ நம்பர் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் தலையை நோட் பண்ணிட்டு உங்கள் அம்மா கிட்டே போய் நிற்கிறீங்க. இப்போ தயாங் உங்களை பார்த்து, இப்போ அங்கிள் எனக்கு உங்கள் கோவம் ரொம்ப நல்லா புரியுது. ஒரு பேரண்ட்டாக நீங்கள் கவலைப்படுறது எனக்கு புரியுது. என்னாலேயோ இல்லை என் குடும்பத்தாலேயோ உங்களுக்கு இவ்வளோ அவமானம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கும் நான் உங்கள்கிட்ட ரொம்ப சாரி கேட்குறேன் அப்படின்னு அவன் ஏந்து நின்று தலை குனிஞ்சு நிற்கிறேன். இப்போ உங்கள் அப்பா இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படிமா கேட்குறாரு. எனக்கு ஸ்கைரா தான் அங்கிள் வேணும். உங்கள் சம்மதத்தோடு எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். அது என் ஜென்மத்தில் நடக்காதுன்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்கள் பா அப்படின்றீங்க. இப்போ தயாங் உங்களை பார்த்துட்டு எதுவும் பேசாதன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ தயாங் அங்கிள் நீங்கள் எத்தனை நாள் இன்னும் ஸ்கைராவை கூடயே வச்சுக்கலான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். உங்களுக்கும் வயசாகிடுச்சு, ஆன்ட்டிக்கும் வயசாகிடுச்சு. உங்களுக்கு ஆன்ட்டி இருக்காங்க, உங்கள் 2 பேருக்கும் ஒரு லைஃப் இருக்குல்ல. ஸ்கைரா என் கூட ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் அங்கிள், ரஷ்மி அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் நினைக்கலாம் நான் பெரிய வீட்டு பையன், நான் இவ்வளோ ஏமாற்றிடுவேன், இல்லை உங்களை மாரி இவ்வளோ வந்துட்டு அவங்களுக்கு கோவம் இருக்கும். எனக்கு புரியுது, அவங்க கோவம் தப்பே கிடையாது, கரெக்டு தான். ஆனால் அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும். அப்பா அம்மா என்னை இப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க. அவள் என்கிட்ட உங்களை பற்றி நிறைய பேசியிருக்கா தெரியுமா. எனக்கு அப்போல்லாம் நீங்கள் ஒரு ஜென்டில்மேனாக, நீங்கள் ஒரு நல்ல அப்பாவாக எனக்கு தெரிஞ்சுங்க. ஆனால் அவள் என்னை லவ் பண்ணுறான்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அவளை ட்ரீட் பண்ண விதம் அவளுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சு. நான் அவங்க மேலே செஞ்ச மரியாதை அவ்வளோ டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கெட்டவனாக இருந்திருந்தா நான் ஸ்கைராவை மறுபடியும் நான் எப்போ மீட் பண்ணணும் அப்போயே கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவள் கூட எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் எனக்கு வாழ தெரியும். எனக்கு தெரியாமலாம் இல்லை. அவள் ஆசை தான் என்னோடய ஆசை. அவளுக்கு நீங்கள் இருக்கணும், அவளுக்கு நீங்கள் வேணும் எல்லாத்துக்குமே. அவளோட குட்டி ட்ரீம்ஸில் கூட நீங்கள் இருக்கீங்க தெரியுமா. எல்லா இடத்துலையுமே என் அப்பா அம்மா இருக்காங்க என் கூட அப்படின்னு அவள் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவா. அது லைஃப் லாங் இருக்கணும் நானும் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் நான் மறுபடியும் அவளை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டையும் நிறுத்தியிருக்கேன். இங்கே பாருங்கள் அங்கிள், எனக்கு ஒரு சான்ஸ் நீங்கள் கொடுக்கலாமே. ஸ்கைரா எனக்கு கொடுத்த ஒரு சான்ஸ் மாதிரி, ஒரே ஒரு சான்ஸ். உங்கள் பொண்ணை உங்களை விட நான் நல்லா பார்த்துப்பேன், எனக்கு அந்த நம்பிக்கை நிறைய இருக்குது அப்படின்ட்டு இப்போ அவன் நீல் டவுன் பண்ணுறான். இப்போது நீங்கள் தயங் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க தயங், இவங்களுக்காக தான் இப்படி பண்ணாதீங்க தயங், எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் யார் முன்னாடி என் முன்னாடி நீங்கள் தலை குனியவே கூடாது. அது என் அப்பா அம்மா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் தயங்க போய் இப்போ எடுப்போம். அவன் ஏந்துக்கவே மாட்றான். ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் இதுவரையும் யார் முன்னாடி இப்படி இருந்ததில்லை, உங்கள் முன்னாடி நிற்கிறேன் ஸ்கைராக்காக அப்படின்ற மாதிரி அவன் கேட்டோன்னே இப்போ உங்கள் அப்பா ஏந்துக்கிறாரு. நீங்கள் பா ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க தயாங், ஃபஸ்ட் நீங்கள் ஏந்திருங்க தயாங் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏந்திரப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உங்கள் அப்பாவும். தயாங் ஏந்து நிற்கிறான். இப்போ உங்களை பார்த்துட்டு அவர் சைலண்ட்டாக உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஏன் தயாங் இப்படிலாம் பண்ணுறீங்க, உங்கள் ஐஸ்லாம் டியர் அப் ஆகிட்டுருக்கு, உனக்கு இவனை ரொம்ப பிடிக்குமா என்ன அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கேட்டோன்னே
பா அப்படின்றீங்க. உனக்கு இவனை பிடிக்குமா? ஆமாப்பா. எவ்வளோ பிடிக்கும்? எவ்வளோண்ணா? என்னை விடவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்து பதிலே சொல்லாமல் நிற்கிறீங்க. சொல்லு, என்னை விட உனக்கு இவன் தான் முக்கியமா? ஆமாம்ப்பா, எனக்கு உங்களை விட இந்த உலகத்தில் எல்லாரை விட எனக்கு தயாங் தான் முக்கியம். அதுக்காக உங்கள் பேச்சு மீறி பண்ண அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை ஜென்மம் நான் செத்தே போனாலும் நீங்கள் தயாங் கையில் எனக்கு பிடிச்சி கொடுக்குற அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக நான் சாக கூட தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மா பார்க்குறாரு. உங்கள் அம்மா வந்து எதுவுமே பேசாமல் இருக்கும். அம்மா அப்பா வந்து பேச சொல்லு அப்படின்ட்டு அவர் வந்து போயிடுறாரு. இப்போ மேலே உங்கள் 2 பேருக்கு ஒன்றுமே புரியல. இப்போது உங்கள் அம்மா வந்து நாளைக்கே வர சொல்லு உங்கள் அம்மா அப்பாவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. உங்கள் 2 பேருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இப்போது நீங்கள் தயாங்க பார்த்துட்டு அப்பா அப்பா ஒத்துக்கிட்டே தர தயாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் அப்படியே தயாங்க ஹக் பண்ணிக்கவும் தயாங்க உங்களை ஹக் பண்ணிட்டு பா இவ்வளோ பேசினா தானே உன் அப்பனுக்கு மனசு கரையுதில்ல, இது ஃபஸ்ட்டே நான் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ உங்கள் அம்மா வந்து ஸ்கைரா மேலே வரி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மாதவ வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தயாங்க அப்படியே வந்து எட்டி பார்த்துட்டு அப்படின்ட்டு அவங்க ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு நாளைக்கு அம்மா போட வரேன் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து வந்துடுவேல அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. கண்டிப்பாக வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி இப்போ தயாங்க உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே போகிறான். நீங்கள் பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்க. பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் போயிடுறான். நீங்கள் வந்து ரூமுக்கு வரீங்க. இப்போது ரூமுக்கு வந்து படுத்திங்கன்னா அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது. உங்களுக்கு நம்பவே முடியல. இப்போது ஒரு அன்பிலீவபிள் மூமெண்ட். உங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாரு. தயாங்க வீட்டிலேருந்து பேச சொல்கிறாங்க. உங்களால் நான் எத்தையுமே அப்படியே ஒரு மாதிரி கண்ணை கட்டி காட்டில் விட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போது நீங்கள் உங்களை கிள்ளிட்டு இது கனவா நிஜமா இப்போ வலிக்கிட்டே அப்போ நிஜமா அப்போ ஒத்துக்கிட்டார்ல. நீங்கள் இப்போ படுத்துட்டு நீங்கள் தயாங்க மீட் பண்ணதுலேருந்து உங்கள் சண்டை, அவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்தது, இப்போ உங்கள் அம்மா அப்பா ஒத்துக்கிட்டது எல்லாமே உங்களுக்கு கனவு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே 10 o'clock ஆகுதுன்னு நீங்கள் குட்டி போட்ட பூனை மாதிரி மேலே எங்கேயும் தெரிஞ்சுட்டு இருக்கிறீங்க தயாங்க வரானா இல்லையான்ட்டு. இப்போ உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு இவன் ஏன் இப்படி தெரிஞ்சுட்டு இருக்கான்ற மாதிரி உங்கள் அம்மாட்ட கேட்குறாங்க. அந்த பையன் உங்கள் அம்மா போட வரேன்னு சொன்னால அதை அப்படி தெரியுறா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இப்போது உங்கள் அம்மா வந்து நீங்கள் ஏன் அந்த பையனுக்கு ஒத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு தான் அவனை பிடிக்கவே பிடிக்காதுல்ல அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஒரு ஆம்பளோட ஈகோ எங்கே தெரியுமா ஹிட் ஆகும்? இன்னொரு ஆம்பளை முன்னாடி தான். அவன் ஈகோவே பார்க்கலையா முன்னாடி, நீ டவுன் பண்ணி நின்னான். அங்கே தெரிஞ்சது அவன் ஸ்கைராக்காக அவன் எதை வேணால் இழக்க தயாராக இருக்கான். அது போதும் தோணுச்சு, அதான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரம் கார் சவுண்ட் கேட்குது. ஸோ தயாங்கு அவங்க அம்மா அவங்க அப்பா வராங்க. இப்போது நீங்கள் அவங்க அம்மா பார்க்குறீங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அப்படி பேசியிருப்பாங்கல்ல, உங்களுக்கு லைட்டாக அவங்கள பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. ஸ்கைரா எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷமாக கூப்பிட்றாங்க உங்களை. ஆன்ட்டி அப்படின்றீங்க. அவங்க வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வந்து தயாங்க பார்த்துட்டு சிரிக்கிறான். இப்போது அப்படியே தான் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ தயாங்கோட அப்பா வந்து உங்கள் முடிவு தான், கல்யாணம் எப்போ வச்சுக்க சொல்கிறீங்களோ அப்போது முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போது உங்கள் அம்மா அப்பா வந்து நீங்களே ஒரு நல்லதெல்லாம் சொல்லுங்கள், எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி எப்படியோ ஒரு பேசி முடித்து ஒரு கல்யாணம் வந்து இன்னும் ஒரு 1 வீக்கில் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படியே தான் வந்து டேஸ் போயிட்டுருக்கு. உங்கள் வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. தயாங்க வீட்லேயே அப்படி தான். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நாளைக்கு கல்யாணம், கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் இன்றைக்கி என்ன வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து காலையில் கிளம்பலாம், ஒரு 2 o'clock 3 o'clock கிளம்பலான்ற மாதிரி நீங்கள் உட்காந்துருப்பீங்க. உங்கள் ரூமில் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ என்ன ஆகுது, உங்களோட பால்கனி டோர் யாரோ தட்டுறாங்க. நீங்கள் திரும்பிட்டு யாராக இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே பொறுமையாக வந்து பால்கனி டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஹேண்ட் அப்படியே உங்கள் ஹிப்பில் வந்து க்ரிப் பண்ணி பக்கத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் தயாங்க அப்படின்றீங்க. வேறு தொட்டனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். தயாங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க, அதுவும் பால்கனியில் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அந்த தண்டி பக்கம் வந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை அப்படியே உள்ள தள்ளிட்டு வரான். நீங்கள் வந்து அப்படின்ட்டு தயாங்க இப்போ கையை எடுத்து விட்டு போய் ரூம் டோர் லாக் பண்ணிவிட்டு பால்கனி டோரு லாக் பண்ணிட்டு ஸ்க்ரீன்லாம் மூடுறீங்க. என்னங்க பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதான் சொன்னேனே உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, ஸோ ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தயாங்க நாளைக்கு நம்ம கல்யாணம். ஆமாண்டி, அதான் யோசித்தேன்.
இதுக்கப்புறம் இந்த மாதிரி பால்கனி ஏறி வர வேணாம், செவுரு குதிக்க வேணாம், ஃப்ரெண்ட் டோர்லேயே நான் வரலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தயங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க. ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மிஸ் பண்ணுவீங்களா? ஆமாம், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்கள் வீட்டு பால்கனி செவுரு ஏறுறது. ஒரு தடவை எனக்கு கை சுளுக்கே பிடிச்சிக்குது தெரியுமா. ஆனால் இனி அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரில் வந்து கை போட்டுக்கிறேன் அப்படியே. இனிமேல் ஃப்ரெண்ட் டோர் வழியாவே நான் வருவேன், அதுவும் உன் புருஷனா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வெக்கப்படுறீங்க இப்போ. சரி, நாளைக்கு கல்யாணம், இப்போ கிளம்புறீங்களா? இருடி, என்னடி என்ன துரத்தத்துல இருக்க, நான் ஃபியான்சேடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஏன்னா அதுக்கா என்ன தான் ஃபியான்சேவாக இருந்தாலும் இந்த மாதிரி நடுராத்திரி ஒரு பொண்ணு ரூமுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். அதெல்லாம் நான் உன் பேசலாம் கேட்க முடியாது என்னால். எனக்கு ஒன்று பார்க்கணுன்னு தோணுச்சு, நான் வந்துட்டேன். டைம் என்ன 12 தானே ஆகுது, 2 தான் நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இன்னும் 2 ஹார்ஸ் தான் இருக்குது, வீட்டில் எல்லோரும் இருக்காங்க, ரிலேட்டிவ்டாக இருக்காங்க, நம்ம 2 பேரையும் பார்த்தாங்க மானம் போயிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. போனால் போகுது, நான் வந்தது ஒரு விஷயத்துக்கு அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே டைட்டாக எடுத்துக்கிறேன் பக்கத்தில். நீங்கள் வந்து தாங்க அப்படின்றீங்க. என்ன அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். இந்த மாதிரி குழந்த ஃபேஸ் வச்சுட்டு இந்த மாதிரி பொறுக்கி வேலை அவங்கள தான் பார்க்க முடியும்ன்ட்டு நீங்கள் தயங்கோட ஹேண்ட் எடுக்கிறீங்க. அது கிட்டத்தட்ட எங்கே இருக்கணும், உங்கள் பின்னாடி கீழே இருக்கும். நீங்கள் வந்து தயங்க கை எடுக்கிறீங்களா? முடியாது, ப்ளீஸ் 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 அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் க்ரிப்பாக பிடிக்கும். தயம் வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கே வலிக்குதா? இதுக்கப்புறம் எங்கெங்கேயோ பிடிப்பேனடி, அந்த வழியில் தாங்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வெக்கப்படுறீங்க. இப்போ இது சொன்னாலும் வெக்கப்படும் அப்படின்ட்டு உங்கள் மூக்கு பிடிச்சி கிள்றேன் இப்போ. சரி, நான் சரி போதுன்ற மாதிரி தயங்க தள்ளி விட்றீங்க. பார்த்தியா, வந்தவனை எதுவுமே கொடுக்காம துரத்தி விட்ற பார்த்தியா, இதெல்லாம் நியாயமா? இதான் அவங்க அப்பா உனக்கு சொல்லி கொடுத்தானா அப்படின்ற மாதிரி சொன்னேன். எது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதாவது என் மாமனார் அவர் உனக்கு இதான் சொல்லி கொடுத்தாரான்ற சிரிக்கிறான். இருந்தாலும் என்ன இவ்வளோ தூரம் வந்தும் கூட என் அப்பாவை கலாய்க்கத்தை நீ விடலை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர் என் மாமனாருடி, என் நார் நான் திட்டு வேண்டி, என் கொஞ்சம் வேண்டி, அவர் என் மாமனாருடின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து சரி என்ன நாரா வேணா இருக்கட்டும் கிளம்பு அப்படின்றீங்க. ஸ்கைரா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொன்னேன். கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் பால்கனி டோர்கிட்ட வந்து அவனை தள்ளிட்டு வந்தோடனே ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு கூட நான் போயிடுறேன் அப்படின்ற சொன்னேன். முடியாது, ஒன்றே குத்தனா நான் அப்படியே ஓடிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பரவாயில்ல, நீங்கள் போய் ஓடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன நீ ரொம்ப போங்காட்டாடுற தெரியுமா, அப்புறம் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை பழி வாங்குவேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து என்ன தான் பிரச்சனை, உமா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இங்கே வா அப்படின்றீங்க. அவன் வந்து அப்படின்னு வந்தோடனே நீங்கள் வந்து என்னது இது அப்படின்ட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, அவன் கணத்தை பிடிச்சி போதுமா அப்படின்றீங்க. என்னது இது நீ கேட்டிய? நான் கேட்டது ஸ்வீட்டு, நீ என்ன 1 ரூபா சாக்லேட் குத்தி ஏமாத்துற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். 1 ரூபா சாக்லேட்டா? தயாங்க உனக்கு இதே போதும் கிளம்பு அப்படின்றீங்க. போஸ்காயரா, உனக்கு வர வரையாமல் லவ்வே இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் கேட்டால் கொடுப்பேன், இப்போல்லாம் ஒன்றுமே கொடுக்க மாட்டேறேன். இந்த பொண்ணுங்களே இப்படி தான் அப்படிமா கத்துறவனுக்கு வந்து அப்படின்றீங்க. தயாங்க பாயில் கழிச்சிட்டு சரி அப்படின்றான். நீங்கள் வந்து ஒன்று கொடுத்தா போயிடுவல்ல, ஒன்று குறி போயிடுவேன். நீங்கள் வந்து பாரு, நான் மட்டும் தான் குட் பண்ணி கொடுக்கூடாது அப்படின்றீங்க. சரி அப்படின்ட்டு அவன் குடிக்கிறான். இப்போ நீங்கள் வந்து நான் மட்டும் தான் கொடுப்பேன், நீ திருப்பி கொடுக்கூடாது. கொடுக்கலடி குடுடி அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவன் 2 ஹேண்டையும் பின்னாடி கட்டிட்டு அப்படின்ற மாதிரி குடிஞ்சோடனே நீங்கள் அவன் சீக்ஸை கப் பண்ணி அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணுறீங்க. அடுத்த செகண்ட் அவன் பேக் கிஸ் பண்ணுறான். அப்படியே நீங்கள் வந்து தயங்க அப்படின்றீங்க. இப்போ அப்படியே பிடிச்சி அவங்கள கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஒரு 5 மினிட்ஸ் அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்கோம். விட்டு தாயாங்க அப்படின்றீங்க. அப்படின்ட்டு உங்கள் நெக் வரையும் கிஸ் பண்ணணும், நீங்கள் தள்ளி விடுறீங்க. இப்போ போதும் இதுக்கு தான் உனக்கு பக்கத்தில் நான் விடுறதில்ல. நானே அதுக்குள்ளே நிறுத்திட்டேன். தயம் இதுக்கு மேலே உன்னை அப்படின்னு நீங்கள் அங்கே ஒரு பேட் இருக்குது, அந்த பேட்டு தடிக்க போகிறேன் தானோ, நல்லா இருந்துச்சு தேங்க்யூ அப்படின்ட்டு மாதிரி அவன் என்ன பண்ணுறான், பால்கனி வெளியே இப்போ இறங்கி அவன் பைக் எடுத்துகிட்டு திரும்பி நின்று உங்களை பார்க்குறான். நீங்கள் மேலே சிரிச்சிட்டு இருக்கீங்க. பாய் அப்படின்னு சொல்லணுன்ற பாயின்ற மாதிரி நீங்கள் கை காமிக்கும். தயாங் வந்து அங்கேருந்து ஃப்ளைங் கிஸ் தரான். நீங்கள் சிரிச்சிட்டு பூ அப்படின்றீங்க. அவனும் கிளம்பிடுறான். உங்களுக்கு என்ன சொல்கிறனே தெரில, சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க தானா. அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே இப்போ உங்களோட வெட்டிங் ஹாலில் தான் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் அப்பா வந்து உங்களை கைப்பிடிச்சி கூட்டு வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு ஐஸில் அவ்வளோ டியரப்பாக இருக்குது. நீங்கள்
நீங்கள் ட்ரீம் பண்ண ஒரு விஷயமே இதுதான். இந்த விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது நடக்குது. உங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தயங் வந்து ஃபாதர் கிட்ட நின்றுருக்கான். உங்களை பார்த்துட்டு ஹாய் அப்படின்றான். நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. இப்போது உங்கள் அப்பா அப்படியே உங்களை பொறுமையாக கூட்டிகிட்டு வந்து தயங்கோட கையில் உங்கள் கையை பிடிச்சி கொடுக்குறாரு. நீங்கள் உங்கள் அப்பா பார்க்குறீங்க, தயங்க உங்கள் அப்பா பார்க்குறான். இப்போ உங்கள் அப்பா வந்து பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கார். பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களை விட பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். இப்போது உங்கள் அப்பா அப்படி பிடிச்சி கொடுத்துட்டு ஒரு ஓரமாக வந்துடுறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுது, நீங்கள் தயங்க பார்த்துட்ருக்கீங்க, 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்ருக்கவும் இப்போ ஃபாதர் வந்து ரிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு தயங் வந்து will you marry me அப்படின்ற மாதிரி கேட்குறான். எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ உங்கள் கையில் வந்து அவங்க ரிங் போடுறான். உங்களுக்கு டியரை போய் நீங்கள் அழுக ஆரம்பிக்கிறீங்க. தயங்க இப்போ உங்களை ஹக் பண்ணிவிட்டு சரி சரி அழுகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ தயங்க வந்து அவன் கை நீட்டவும் நீங்கள் அவன் கையில் வந்து சிரிச்சிட்டே ரிங் போடுறீங்க. ஸோ இப்போது அங்கே இருக்கிற ஃபாதரும் கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் வந்து தயங்க இல்லை அப்படின்றீங்க. இதுக்கு மேலே எவன் பேச்சு நான் கேட்க மாட்டேன்னு உங்களை பக்கத்தில் இழுத்து அப்படியே கிஸ் பண்ணுறான். உங்களோட ஃப்ரெண்டு அம்மு கத்திகிட்டு இருக்கா. பக்கத்தில் ஜேகே, ஜிமின் எல்லாருமே கத்திகிட்டு இருக்காங்க. எல்லோருமே உங்களை சியரப் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கிஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் ஐஸில் டியர்ஸ் வரவும் தயங்கும் இப்போது டியராக பார்க்குறான். இப்போது தயங்க வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணி விட்டுட்டு அவன் டியர்ஸ்லாம் வைப் பண்ணவும் நீங்களும் வந்து உங்கள் டியரப்லாம் வைப் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புறீங்க. ஸோ இப்போது நீங்கள் தயங்கோட வீட்டுக்கு தான் காரில் ஏறி போகிறீங்க. நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பாவை பார்த்து கை காமிக்கிறீங்க. அவங்கள அழுதுகிட்டே உங்களுக்கு பாய் சொல்கிறாங்க. இப்போ காருக்குள்ளே நீங்கள் தயங்க இருப்பீங்களே. இப்போ நீங்கள் 2 பேரும் பார்த்துட்டு ஃபைனலி வி ஆர் மேரீட் அப்படின்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் சொல்கிறீங்க. 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். 2 பேரும் அவ்வளோ ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போது தயங்க வந்து ஹப்பா அடி இது ஒரே ஒரு ரிங்கு போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்குடி, எவ்வளோ பிரச்சனை ஹவ்வா அப்படின்ற மாதிரி அவங்க ஷோல்டரில் படுத்துக்கிறான். இதுக்கப்புறம் ஒன்று என்கிட்ட யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் வந்து சிரிச்சிட்ருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஐஸ்ல டியர்ஸ் வரும். ஏய் இப்போ எதுக்கு அழுகிற, ஹாப்பி டியர்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கப்புறமா ஹாப்பி டியர்ஸ் நிறைய வரும். அதுக்காக இப்போ விளாத மேக்கப் போடலாம் கலையுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன் நான் மேக்கப் இல்லாமல் அழகாக இருக்க மாட்டேனா? யாரே சொன்னா? இப்போ நம்ம போய் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கணும், அப்புறம் தனியாக வந்து மேக்கப் போடுவியா? சொல்லு, உனக்கு வேறு பிடிக்காதுல்ல அப்படின்ற மாதிரி நான் சொன்னோன்னே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தயங்கோட வீட்டுக்கு போகிறீங்க. அங்கேயே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறீங்க. மார்னிங் அப்படியே போயிடுச்சு. இப்போ நைட்டு உங்கள் ஃபஸ்ட் நைட் ரூம்லாம் இப்போது ஜிமினும் ஜேகே தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இப்போது ஜிமின் வந்து கல்யாணமே பண்ண மாட்டேன்டா அண்ணா சொன்னான்டா என்கிட்ட. கடைசியில் அவன் ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு நான் பூ அலங்காரம் பண்ணிகிட்ருக்கேன். அதான் கொடுமடா ஜேகே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே. என்கிட்ட அவளை வயிற்றுச்சல் படுற, அவன் கல்யாணம் நல்லா இருக்கிறான், உனக்கு பிடிக்கலையான்னு அப்படின்னு சொன்னேன். டேய் என்னை வேறு வேலை கூட செய்ய சொல்கிற கல்யாண வீட்டில், ஃபஸ்ட் நைட் ரூம்டா, எனக்கு அப்படியே வயிறு திக்குன்னு ஏது தெரியுமா? எனக்கும் ஒரு காலம் வரும், நானும் இந்த பெட்டில் படுத்து உருளுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே. ஏன் நீ இதே உருண்டை பத்தலையா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்டோன்னே. அது வேறடா, கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட் நைட் ரூமு அந்த டேயில் வந்து படுக்கிறோம் பார்த்தியா பா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே. காஜி மாதிரி பேசிகிட்டு இருக்கடா, இந்த பொண்ணை கேட்டுற போகுது அப்படின்னு சொன்னேன். நான் இதையும் கேட்கல அப்படின்ற மாதிரி அம்மாவும் சொல்கிறாங்க. இப்போது ஜேகேவும் ஜிமினும் சுற்றி பார்க்குறாங்க. இன்னும் பொம்பளை குரல் கேட்குது அப்படின்னு. இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவள் கட்டில் கிளந்து ஒரு பேக்கை பிடிச்சி இழுத்துட்ருக்கா. ஏய் நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்டோன்னே. பேக் எடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு பேக் இழுத்துட்ருக்கா. இப்போ ஜேகே வந்து நீ எதையும் கேட்டுறலையே. நான் எதையும் கேட்கல அப்படின்ற மாதிரி அவள் ஜிமினை ஒரு மாதிரி பார்க்குறா. இப்போ ஜிமின் வந்து என்ன லுக்குற கேட்டேன்னு தெரியுது இல்லையே, ஏதே இதுவரை எவனும் பண்ணாத சொல்கிறாங்கங்க. இப்போ ஜிமின் வந்து ஆமாம் நீ யார் புதுசாக இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் ஸ்கைரோட ஃப்ரெண்டு. ஓ அதான் நான் பார்த்ததில்ல, உனக்கு ஆள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போது அம்மா வந்து இருந்தால் என்ன பண்ண போகிறீங்க, இல்லைன்னா என்ன பண்ண போகிறீங்க? மேபி இல்லைனா கேன் ஐ பி யுவர் பாய் ஃப்ரெண்ட் அப்படிமா கேட்குறான். அம்மு வந்து ஜிமினை பார்த்துட்டு எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி வெளியே போயிடுற பேக் எடுத்துகிட்டு. இப்போது ஜிமின் வந்து டஃப்பாக இருக்காளே மச்சான், எனக்கு வேணும்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டே சும்மாறா, பார்க்குற பொண்ணில் பற்றிலாம் எதாவது பேசிகிட்டு இருக்கேன், நீ சும்மாரு, அவள் கைரோட ஃப்ரெண்டு வேறு தயாங்க தெரிஞ்சு உன்னை வெட்டி போட்டுருவோம் அப்படிமா சொன்னேன். இல்லைடா இல்லை, இவ எது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா பாரு,
இதுவரை நான் எத்தனை பொண்ணு கூட டேட் போயிருப்பேன். என்னை பார்த்தாலே மயங்கி விழுந்துருவாளுங்க. இவ டஃப்பாக இருக்கா, இவளை நான் கண்டிப்பாக டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இப்போ தயாங் வந்து என்ன டேட் பண்ணணும். இப்போ ஜிமின் வந்து இதோ போகிறாள்ல மச்சான் ஒருத்தி, யார், அம்மாவா, அவளுக்கு என்ன, இல்லை சும்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான், கம்முனாயிடுறான். இங்கே பாரு ஜிமின், அவள் மற்ற பொண்ணுங்க மாதிரிலாம் கிடையாது, அவள் லைக் ஸ்கைரா. ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கஷ்டமோ ஈஸியோ முடிவு பண்ணிட்டேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் முட்டையிலே போயிடறானுங்க. ஸோ இப்போ தயாங் வந்து வாடி வா, எத்தனை நாள் என்னாலே விட்டுருப்ப, இன்றைக்கி உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தயாங் வந்து உட்காந்துருக்குறான். தயாங் வந்து எல்லாமே எனக்கு தான், எல்லாமே டாப் டு பாட்டம் சென்டர் வரி எனக்கு தான் அப்படின்ற மாதிரி அவன் வெக்கப்பட்டுட்டு இருக்குவோம். இப்போ நீங்கள் வந்து ரூம்குள்ளே கேஷுவலாக என்ட்ரு வரீங்க, அவங்கள பார்த்துட்டு வந்துட்டியா அப்படின்றாங்க. வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி வெறுங்க வீசிட்டு வந்திருக்க, என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. என்னவா, பால் சொம்பெல்லாம் எங்கடி அப்படின்ற மாதிரி கேட்குறான். எதுக்கு பால் சொம்பு, எதுக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்ரி, ஓ ஆண்டி அங்கிள்கிட்ட சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் என்னது சொல்லலையா, போ உங்கள் அம்மா உனக்கு கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான்லாம் போக மாட்டேன், இது நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டில் நான் ஏன் போகணும், தயாங்க நமக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் இல்லை தயாங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் 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 எதுக்குல்ல அதெல்லாம் அவங்க எப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி தான் நம்ம கல்யாணம், இப்போ இன்றைக்கி தான் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்றான். இப்போ நீ எதுக்கு எவ்வளோ கோப்படுற அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்க. ஏய் இது எவ்வளோ நாள் ட்ரீம் தெரியுமா, இல்லைன்ற நீ ட்ரீமா, தயாங் லூஸ் மாதிரி பேசாமல் போ, உங்கள் அம்மா கூப்பிட்டாங்க ஒன்று அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் போக மாட்டேன், எனக்கு தெரியாது, நீயே பால் சொம்பு எடுத்துகிட்டு வரல, நீயே காரணத்தை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன்னான்னு இப்போ எதுவும் நல்ல நேரம் இல்லையா, அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட் நைட் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. ஏய் என்னடி இது நல்ல நேரம் எம்மகண்ணுன்னா, ஏண்டி இன்றைக்கி நம்ம இது பண்ணால் நானே இதே நாளைக்கு குழந்தை பிறக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தயாங் ஏன் தயாங் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்போது இதெல்லாம் ரொம்ப மோசம், அவங்கள விட்டு நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி உங்களை பக்கத்தில் இருக்கிறான். தயாங் அப்படின்றீங்க. ஸ்கைரா பத்தியா, நீ பழி வாங்க, நீ போய் தானே சொல்கிற, இல்லை அப்படிலாம் இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பெட்டில் உட்காந்து அங்கே இருக்க தலைகணி பிடிப்பிச்சிக்கிட்டு இருக்கான். நான் எவ்வளோ ஆசையாக வந்தேன் தெரியுமா, இல்லை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறான். தயாங் என்ன தயாங் சொல்லு போ அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே படத்துக்கவும் நீங்கள் வந்து தயாங்கோட பட்டிலே அடிக்கிறீங்க. ஏந்து போ, உங்கள் அம்மா உனக்கு கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தயாங் வந்து உனக்கு வர திமிரு அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவன் வேக வேகமாக போகிறான். இப்போது தயாங் வந்து ஏம்மா அப்படின்றாங்க. என்னடா அம்மா நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான் அவங்க அம்மா. ஏன் இங்கே இருக்கேண்ணா, நீ தானே என்னை கூப்பிட்ட, நான் எப்படா அவனை கூப்பிட்டேன், டைம் ஆகுது நீ ரூமுக்கு போகலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸ்கைரா தான் நீ என்னை கூப்பிட்ட, இன்றைக்கி ஏதாவது நல்ல நேரம் இல்லைன்னு நீ சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ தயாங்கோட அம்மா தயாங் தட்டிட்டு போடா உள்ள அப்படின்ற மாதிரி அவங்க போயிடுறாங்க. ஏய் என்னடா நடக்குது, அவள் இல்லைன்றா இவங்க இருக்குன்றாங்க, யார் சுத்தர நம்புறது, ஒரு வேளை நம்மளை ப்ராங்க் பண்ணுறாளோ, ஸ்கைரா உனக்கு இருக்குடி இதுக்கும் சேர்த்து வச்சு அப்படின்ற மாதிரி தயாங் இப்போ ரூமுக்கு வந்துட்டுருக்கவும் ஸ்கைரா அப்படின்ற மாதிரி அவன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்க்குற ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. என்ன இருட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சுற்றி பார்க்கவும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு கேண்டெலாம் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டோன்னு நீங்கள் தயாங்க பார்க்குறீங்க. அப்படின்றீங்க. அந்த கேண்டில் லைட்டில் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அவன் என்ன சொல்ல வந்தான்றதையும் மறந்துட்டான். இப்போது அப்படியே வந்து கழுத்தில் சாஞ்சிக்கிட்டே டோரை லாக் பண்ணுறான். என்ன தயாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என்ன கேண்டல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். சும்மா நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ரூம் ஃபுல்லாக கேண்டில் இது பண்ணுறீங்க. நல்லா இருக்குது, பார்க்கவே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருக்குது அந்த பிளேஸு. தயாங்க வந்து இப்போ சிரிச்சுக்கிட்டே எதுவும் இல்லைன்னு சொன்னேன், அம்மா அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க அது அப்படின்ற மாதிரி நீங்கள் சும்மா அவனை ப்ராங்க் பண்ண தயாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அடி பாவி, நான் கூட நம்பிட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி தயாங்க சொன்னேன்னே. தெரியுமே, நான் என்ன சொன்னதான் நீ நம்புவி அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க. நீ பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் வேண்டாம் தயாங் அப்படின்னு நீங்கள் அப்படியே பேக்கில் போகிறீங்க. என்ன தயாங் இன்றைக்கி நீ வேறு தயாங்க பாப்பா அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டுருக்கோம். நீங்கள் வந்து அப்படியே ஓடுறீங்க அந்த பெட்ரூம்குள்ளேயே. ஸ்கைரா நின்று ஒழுங்காக நில்லு அப்படின்றான். முடியாதுமா நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஓடிட்டுருக்கீங்க. ஸோ இப்போது தயாங்க பெட்டு மேலே நின்றுட்டு மரியாதையே என்கிட்ட வந்துரு, நானாக பிடிச்சி எதாவது பண்ணால் அப்புறம் பின்விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்றான். இல்லை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்போது உங்கள் 2 பேர் சிரிப்பு சத்தம் தான் அந்த ரூம் ஃபுல்லாக இருக்குது.
ஒரு கட்டத்தில் நீங்கள் மூச்சு வாங்கினோ தயங்க அப்படியே வந்து உங்களை பிடிச்சிட்டான். எங்கள் தயங்க விடு தயங்க அப்படின்றீங்க. உனக்கு எவ்வளோ திமிரு, என்னையும் நீ ப்ராங்க் பண்ணுறலன்ட்டு உங்கள் 2 ஹேண்டையும் பின்னாடி அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் வந்து தயங்க வலிக்குது தயங்க விடு தயங்க அப்படின்ற நீங்கள் சிரிக்கிறீங்க. வலிக்குதுன்னு சிரிக்கிற, சும்மா உன்னை ப்ராங்க் பண்ணல எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றவ நீங்கள் சொல்கிறீங்க. சந்தோஷம், நானும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா அப்படின்றான். கொஞ்சம் பார்த்தாலே தெரியுது அப்படின்றீங்க. ஸோ இப்போ 2 பேருக்கு அவ்வளோ ஸ்வெட்டாக இருக்கும். 2 பேரும் ஒருத்தர் மூச்சு வாங்கிட்டே பார்த்துட்ருக்கீங்க, ஒன்றை ஓட்டு அந்த மாதிரி. இப்போ தயங்க ஹேண்டை விட்டுட்டு அவங்க சீக்ஸ் அப்படியே கப் பண்ணுறான். இப்போது 2 பேரும் ப்ரீத் பண்ணிகிட்ருக்கீங்க. தயங்கோட ப்ரீத் சூடாகுது. இப்போது நீங்கள் வந்து தயங்க அப்படின்றீங்க. அவன் அப்படியே உங்களை லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். இப்போது நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அந்த கிஸ் அப்படியே லாங்காக போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தயங்கோட ஷர்ட்டை ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணுறீங்க. அவன் அப்படி தான் இல்லை அவங்க. ஸோ அப்படி தான் இப்போ நீங்கள் 2 பேரும் பெட்டில் படுத்து அவங்க ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்க அவங்கள. நீங்களும் தயங்க கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ தயங்க வந்து இதுக்கப்புறம் தான் என்னோடய ஃபுல் கேமே நீ பார்க்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படின்றீங்க. நீங்கள் கத்திராத இங்கே மானமே போய்டும் அப்படின்றான். அப்போ நீ கத்தாத மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தயங்க ஷை ஆகுறான். இப்போது எப்படி இப்படிலாம் பேச கற்றுக்கிட்டு நீ எல்லாம் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அங்கே ஒரு ஹாப்பியான மேக்கோட் நடந்துகிட்ருக்கு. இப்போது நீங்கள் வந்து போதும் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோம் கத்துறீங்க. இப்போது உங்கள் வாயில் அவன் கையை வச்சு கத்தாத அப்படின்றான். ஸோ அப்படியே வந்து அவன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரையும் உங்களை விடலை. ஸோ இப்போது மேக்கோட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து செமையாக ப்ரீத் பண்ணிகிட்ருக்கீங்க. இதனால நீ ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்ககிட்ட இதை விட மோசமாக நடந்துப்பேன், ஃபஸ்ட் டைமில் கொஞ்சமாக பண்ணி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது உங்களை கொஞ்சமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எனக்கு கொஞ்சம் தான், எனக்கு இன்னும் நிறைய பசிக்கும், டெய்லியும் பசிக்கும், டெய்லியும் சாப்பாடு நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டெய்லியெலாம் என்னால் முடியாது அப்படின்றீங்க. இதுக்கப்புறம் இந்த முடியாது மாட்டேன் என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது இந்த மாதிரி வேர்டே சொல்லக்கூடாதுடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்போ என்னை ஏதோ பண்ண போகிறல்ல நீ? டெய்லியும் பண்ணுவேன், வச்சு கெட்டிக்கிற இடத்துலலாம் பண்ணுவேன். அது கிச்சனாக இருந்தாலும் சரி இல்லை ரூஃப் டாப்பாக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி சொன்னோடனே உங்களுக்கு பக்குன்னு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸ் அப்படியே விரித்து பார்த்துட்ருக்கீங்க. எதுக்கு என்ன இப்படி பார்த்துட்ருக்க? இல்லை பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி வா இன்னொரு ரவுண்டு போகலாம் அப்படின்ட்டு இப்போ உங்கள் மேலே வந்து அவன் மறுபடியும் ஓவர் ஆகுற. நீங்கள் வந்து தயங்க வேணாம் அப்படின்றீங்க. தயங்க வந்து சரி போ அப்படின்ற மாதிரி படுத்துக்கிட்டான். இப்போ நீங்கள் 2 பேரும் ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் தயங்க பார்த்துட்டு இதெல்லாம் நீ நடக்கும்னு நினச்சியா என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், இதை பற்றி நான் இன்னும் எவ்வளவோ ட்ரீம் எப்படியோ போஸ்ட்லாம் வச்சுருந்தேன் தெரியுமா? பொறுக்கி நான் அதை கேட்கல. நம்ம கல்யாணம் எங்கள் அப்பா ஒத்துப்பார் அப்படி கேட்டேன்டா, இதுலேயே இருக்காது நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் தயங்கோட கணத்தில் அடிக்கவும். தெளிவாக நீ கேட்கணும்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் மறுபடியும் சிரிக்கிறீங்க. தயங்க வந்து உங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டா தான் நினச்சேன், பரவாயில்ல ஒத்துக்கிட்டான், ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை நீ எங்கள் அப்பா முன்னாடி நீ லோன் பண்ணது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் உனக்காக என்ன வேணால் பண்ணுவேன், உன் அப்பா தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றான். நீங்கள் வந்து தயங்க வந்து ஹக் பண்ணிவிட்டு லவ் யூன்னு சொல்கிறீங்க. தயங்க வந்து ஐ லவ் யூ ஆல்வேஸ், ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி உங்கள் சீக்ஸ் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். ஸோ இது ஒரு ஹாப்பி எண்டிங்கோட நம்ம இந்த 1 ஷாட்டை 4 ஷாட்டை முடிச்சாச்சு ஒரு வழியாக. ஓகே டாட்டா பை சி யூ. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே.